இந்த படத்துல ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா 10 வருஷம் 13 வருஷத்துக்கு கழிச்சு நம்ம சுந்தர் சியும் வடிவேலும் சேர்ந்து படம் பண்ணியிருக்காங்க. இவங்க ஆல்ரெடி பண்ண தலைநகரமா இருக்கட்டும், நகரமா இருக்கட்டும், வின்னர், கிரி இது எல்லாமே காமெடியா வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஆதித்யா டிவிலேயே 600 வாட்டி பார்த்த மக்கள்லாம் இருக்காங்க. அப்படி ஒரு காமெடி பேங்கர்ஸ் கொடுத்த இந்த டீம் வந்து இப்ப கேங்கர்ஸ்னு ஒரு படம் ரொம்ப நாள் கழிச்சு பண்ணியிருக்காங்க. இது அந்த பழைய ரெக்கார்டை பிரேக் பண்ணுதா இல்ல எப்படி இருக்குங்கிறத நம்ம ரிவ்யூ பார்த்து நீங்க தெரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ், சில கமர்ஷியல் படங்கள் கொஞ்சம் லாஜிக்கோட இருக்கும், நிறைய என்டர்டெயின் பண்ணும். சில கமர்ஷியல் படங்கள் எந்தவித லாஜிக்கும் இருக்காது, ஆனா ரொம்பவே என்டர்டெயின் பண்ணும். சுந்தர் சி சாரோட படங்கள் அந்த மாதிரி தான், எந்தவித லாஜிக் இருக்காது. இதுதான் இந்த படத்தோட பாசிட்டிவான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. ஃபர்ஸ்ட் 40 நிமிஷம் இந்த படம் ஆரம்பிச்சு ரொம்ப ப்ரெடிக்டபிளா ரொம்ப தெரிஞ்ச விஷயங்களே திரும்ப சொல்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா ஒன்ஸ் 40 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இந்த படத்துல வச்சிருக்காங்க. அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான் இந்த படத்தோட பாசிட்டிவ். செகண்ட் பாசிட்டிவ், சுந்தர் சி சாரும் வடிவேல் சாரும் ரொம்ப நாள் கழிச்சு சேர்ந்தனால இது முழுக்க காமெடி படமான்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. இந்த படத்துல நிறைய கொள்ளையடிக்கிற சம்பந்தப்பட்ட காட்சிகள் வருது. அப்ப இது ஒரு ஹைஸ்ட் பிலிமான்னு கேட்டா அதுவும் கிடையாது. தெலுங்கு சினிமாவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல ஹிட்டான தெலுங்கு சினிமாக்குள்ள மட்டும் சொல்றேன், ஒரு கதை ஒன்று இருக்கும். அந்த கதையில எல்லா கேரக்டருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஒன்று இருக்கும். அது மேல கமர்ஷியல் எலமெண்ட்ஸை பில்டப் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த படத்துலையும் ப்ராப்பரா ஒரு கதை ஒன்று எழுதி எல்லா கேரக்டருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுக்கு மேல கமர்ஷியல் எலமெண்ட்ஸை கொண்டு வந்திருக்காங்க. அந்த கதையில சில லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருந்தாலுமே பரவாயில்ல, ஒரு கமர்ஷியல் படத்துல ஒரு நல்ல கதையும் சொல்ல டைரக்டர் ட்ரை பண்ணியிருக்காரு. நெகட்டிவ், இது ரொம்ப நாள் கழிச்சு இந்த காம்போ சேர்ந்துருக்காங்க, பயங்கரமான காமெடியா இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்ம பொறுமை அங்கங்க சோதிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. ஒரு 6 சீன்ல கிட்டத்தட்ட ஒரு 3 சீன்ல வடிவேல் சார் நல்லா பண்றாரு, இன்னொரு 3 சீன் நமக்கு ஒரு ஏமாற்றமா தான் இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல நிறைய இடங்கள்ல ஒரு இம்பாக்ட் காமெடி கிரியேட் பண்ணிருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா நான் பாசிட்டிவ்லேயே அதை சொல்லியிருக்கணும். இந்த படத்தோட பெரிய பாசிட்டிவே செகண்ட் ஹாஃப் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருக்கான்னு கேட்டா அப்படி நான் சொல்ல வரல. ஃபர்ஸ்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப்ல நிறைய காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்ம எதிர்பார்த்த அந்த வடிவேல் சாரோட காமெடி பெருசா இல்லைங்கிறது தான் நெகட்டிவ். செகண்ட் நெகட்டிவ், இது சுந்தர் சி சார் படம், இது நல்ல ஒரு என்டர்டெய்னிங்கா இருக்கும், இதுல நம்ம எந்த லாஜிக்கும் எதிர்பார்க்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு தான் போறோம். ஆனாலுமே இந்த அளவுக்கான லாஜிக் இல்லாம இருக்கிறதுன்னு ஒரு 4-5 காட்சிகள் நம்மள ரொம்ப பொறுமையை சோதிக்குது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னு சொன்னா அவர் எடுத்த படத்தையே அவர் திரும்பி எடுத்து வச்ச மாதிரி ஒரு சீன் வருது. ஒரு சில சீன் பாத்தீங்க அப்படின்னா ஆழ்வார், வேட்டை இந்த மாதிரி படங்கள்ல இருந்து வர சீன் மாதிரி இருக்கு. அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இந்த சாமி வேஷம் போட்டு பண்ற கொலையெல்லாம் வரும். அதெல்லாம் வந்து இன்னுமே கூட கொஞ்சம் நல்லா எழுதி நல்லா எடுத்துருக்கலாம்னு தோணுது. அதுதான் இந்த படத்துக்கு ஒரு நெகட்டிவா மாறுது. ஓவராலா இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா எந்தவித ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம ஒரு ஃபேமிலியோட போறீங்க அப்படின்னு சொன்னா சில கிளாமர் காட்சிகளை தவிர்த்து ஒரு ஐட்டம் சாங்கை தவிர்த்து இந்த படம் உங்களுக்கு திருப்தி அளிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா நீங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸோட போறீங்க, அதுல வந்துட்டு நல்ல கதை இருக்கணும், ஒரு பயங்கரமான லாஜிஸ்டிக்ஸ்லாம் இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த படம் உங்களை ஏமாத்த தான் செய்யும். ஸோ மொத்தத்துல இந்த படம் ஒரு வாட்டி பார்க்கக்கூடிய ஒரு அபவ் ஆவரேஜ் ஃபிலிம் தான்.